வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 9/1/2026 விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:33, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை, திதி இன்று காலை 11:43 வரை, ஷஷ்டி பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:06 வரை, உத்திரம் பின்பு ஹஸ்தம். யோகம் இன்று காலை 6:32 வரை, மரண யோகம் பின்பு மாலை 6 வரை, சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:06 வரை, அவிட்டம் பின்பு சதயம். குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடித்து நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். மேன்மையான நாள் வெற்றிகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி திறமைகள் கூடும். பரணி நிம்மதியான நாள். கிருத்திகை மேன்மைகள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். தடைகள் விலகி நிம்மதியும் கிடைக்கப் பெறுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். பொருள் வரவுகள் அதிகமாகும். பண பரிவர்த்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் ஆதரவான நிலை ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை மகிழ்ச்சியான நாள். ரோஹிணி தடைகள் விலகும். மிருகசிரீஷம் மகிழ்ச்சிகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். தனுராசி நேயர்களே, சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். குழப்பங்கள் நீங்கி சிந்தனைகள் அதிகமாகும். உடன் பிறந்தவர்களை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் அனுபவங்கள் அதிகமாகும். பணியில் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். வருமானமும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரீஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவாதிரை குழப்பங்கள் விலகும். புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பணியில் லாபமான நிலை உருவாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். ஆர்வமான நிலை உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் படிப்பில் நிம்மதியான நிலை கிடைக்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் கௌரவங்கள் கூடும். பூசம் நினைத்தது நிறைவேறும். ஆயில்யம் நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். மாற்றமான நிலை உருவாகும். மேன்மையான சந்தர்ப்பங்கள் அமையும். வருமானம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. முன்னேற்றமான நிலை உருவாகும். லாபங்கள் கிடைக்கும். கணினி தொடர்பான துறைகளில் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். பூரம் முன்னேற்றம் உண்டாகும். உத்திரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி
புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும், யோசித்து செயல்படவும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிலும் தன்னம்பிக்கை அதிகமாகும், வேகமாக செயல்படுவீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் யோசித்து செயல்படவும். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை மனக்கசப்புகள் விலகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் அதிகமாகும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். பொறுமையுடன் செயல்படவும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எதிலும் நிதானமாக செயல்படவும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும், ஆதாயங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை அலைச்சல்கள் கூடும். சுவாதி நிதானம் தேவை. விசாகம் கவனங்கள் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களை, வருமானம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். பணியில் கவனமாக செயல்படவும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். பண பரிவர்த்தனைகளில் ஆதாயங்கள் கிடைக்கும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்தி மகிழ்வீர்கள். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். ஒத்துழைப்புகள் உருவாகும். தன்னம்பிக்கையும் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் சந்தர்ப்பங்கள் கூடும். அனுஷம் ஆதாயங்கள் கிடைக்கும். கேட்டை ஆதரவுகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். தொழிலில் லாபமான நிலை உருவாகும். எதிலும் நினைத்த காரியம் நிறைவேறும். சுபிட்சமான சூழ்நிலை உருவாகும். அலைச்சல்கள் அதிகமாகும். நினைத்த காரியம் நிறைவேறி மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்கப் பெறுவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் பிரச்சனைகள் தீரும். பூராடம் மனக்கசப்புகள் விலகும். உத்திராடம் சிந்தனைகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் யோசித்து செயல்படவும். உடன் பிறந்தவர்களின் மூலம் கவனமாக செயல்படுவது நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகும். லாபமான நிலை ஏற்படும். விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சிகள் கூடும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வருமானம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உத்திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவோணம் நிதானம் தேவை. அவிட்டம் தன்னம்பிக்கை கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள். அலைச்சல்கள் மூலம் லாபமான நிலை உருவாகும். எதிலும் நிம்மதியான சூழ்நிலை கிடைக்கும். கடமைகள் அதிகமாகும். வேலை செய்யும் இடத்தில் கடமைகள் கூடும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்படவும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. எதிலும் தன்னம்பிக்கை அதிகமாகும். வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் குழப்பங்கள் தீரும். சதயம் யோசித்து செயல்படவும். புரட்டாதி அனுபவங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத்.
மீன ராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள். இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். பொருள் வரவுகளின் மூலம் நிம்மதியான நிலை கிடைக்கும். ஆதரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி தடைகள் விலகும். புரட்டாதி நிம்மதியான நாள். ரேவதி நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.